பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதேமாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள், சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலேயே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்னைக்கு தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? அன்பான கன்னியாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாசி மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் பிறக்கிற அன்னைக்கு 5ஆவது இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உடனே 6ஆவது இடத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மாசி மாதம் 19ஆம் தேதி ஆங்கிலத்துக்கு பொறுத்தளவுக்கு 2/3/2024 அன்னைக்கு மீனத்துக்கு சப்தமத்துக்கு போகிறார். அப்போ இந்த ஒரு மாதத்தில் 30 நாளில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் போகிறாரு. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு 5ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குலதெய்வ ஸ்தானம் அப்படிம்போம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்போம், புத்திரஸ்தானம் அப்படிம்போம். அப்போ ராசிநாதனான புதன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகும். சாமி, நான் ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், குலதெய்வத்துக்கு போக முடியாமல் இருந்துச்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு எப்போதுமே குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பாவது குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வரணும். குலதெய்வம் வந்தால் தான் இஷ்ட தெய்வங்கள் நம்ம வீட்டில் வாசம் செய்யும். இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்யும்போது அந்த 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாசி மாதம். குலதெய்வம் வந்தாச்சு, இஷ்ட தெய்வம் வந்தாச்சு, மரித்தவங்க இறந்தவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதமும் கிடைச்சாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராசி அன்பர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த கன்னியா ராசிக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் பாவாதிபதியான சனி பகவான் இருக்கார். அவரு கூட ராசிநாதனான புதனும் இருக்கார். 6ஆம் இடத்துல பொறுத்தளவுக்கு சனி பகவான் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரி, அதே போல் அந்த கன்னியாராசியை சேர்ந்த முதலாளிங்களுக்கு ஒரு விசுவாசமான வேலையாலும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். 6ல் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால. சரி, அதே போல் 6ல் அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னாக்க உங்களோட ராசிநாதனும் இருக்கார், கூட சூரிய பகவானும் இருக்கார். அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு நானும் சாமி ப்ரைவேட் கம்பெனியில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கம்பெனிலையும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி, ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி இதை மாதிரி எக்ஸாம் எழுதி ஏதாவது பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும்.
சரி, அதுக்கு அடுத்தது இவர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்கு போயிடுறாரு. அதாவது 19ஆம் தேதி அப்படின்றது மாசி மாதம் 19ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 2/3/2024. அப்போ போகும்பொழுது ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கே போகிறதுனால இதுவரையிலும் தொழில் செஞ்சுட்டு இருந்த கன்னியா ராசி அன்பர்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இண்டிவிஜுவலாக தொழில் செய்யணும்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு பார்ட்னரோடு சேர்ந்து செஞ்சோம்னாக்க அது நல்ல விருத்தி அடையும் அப்படிம்போம். அப்போ உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு ஈக்குவலான ஞானம் உள்ளவராகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் அனலைஸ் பண்ணக்கூடியவராகவும் இருந்து உங்களோட தொழிலை மேன்மைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே எல்லாரும் ஏதோ தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா முன்னேற முடியாது. மாற்றி யோசிக்கிறவன் தான் ஜெயிப்பான். அப்போ அந்த மாற்றி யோசிக்கக்கூடிய பார்ட்னர் கிடைக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு வலுவான ஒரு வலிமையான எதிர்காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்லுவீங்களே, ஒரு இக்கு வச்சுக்கிட்டு கஷ்டம்ன்றதை சொல்லுவீங்களே, உண்டா? உண்டு. உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்ற பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? நுண்கிருமிகள்னால பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, நுண்கிருமிகள் எதனால் ஏற்படும்? அதாவது கண்ட இடத்துல தண்ணி குடிக்கிறது, கண்ட கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது, கண்ட இடத்துல கண்டதை சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க இந்த சின்ன சின்ன நுண்கிருமிகளால் ஏற்படுகின்ற யூரினரி இன்ஃபெக்ஷனரி, ஃபுட் பாய்சனு, இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியுமா? இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியும். சரி, அடுத்தது 7ஆம் இடத்துல கூடவே யார் இருக்காங்க? ராகு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இந்த இடம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 7ஆம் இடம் அப்படின்றது கலஸ்திரஸ்தானம் அப்படிம்போம். கலஸ்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அப்போ இந்த கன்னியா ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தால் அங்கே அவங்களுக்கு உண்டான லைஃப் பார்ட்னர்னால் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பெண்ணாக இருந்தாக்க கணவரால் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்படணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாத காலகட்டங்கள் வரும். அதனால் இந்த காலகட்டங்கள் மாசி மாதத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும். சரி சாமி, இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள், மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்ல கிரகங்கள் வருஷ பலன்கள் சொல்லுவோம். விரைவாக செல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த கிரகங்கள் நம்மளுடைய கன்னியா ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் செய்வாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ஏதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சனி பகவான் மாற்றம், ராகு கேது மாற்றத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாசி மாதம் அவர்களுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாகவே இருக்கும் அவருடைய வாழ்க்கையில். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிருக்கார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய குடும்பாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வீட்டில் ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி மனிதர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிதாக அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டியது வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவானோடு சேர்ந்து சூரியனும் இருக்கார், புதனும் இருக்கார், ராசிநாதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்துல ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே தனஸ்தானத்தையே பார்க்கறது, தனக்காரகன் பார்க்கறதுனால பெரிய ஏற்றம். தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும், பணம் எந்த விதத்தில் வருதுன்றது தெரியாமல் அந்த அளவுக்கு வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாகவும் சரி, உங்களுடைய மதத்தையோ இனத்தையோ சாராமல் இருக்கக்கூடிய எதிர் மனிதர்கள் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்து போயிருக்கு. 12ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போயிருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது.
உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3க்கு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவரே 8ஆம் அதிபதி, 3-8க்கு அதிபதி வந்து 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாகவும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு போக்குவரத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் பண வரவும் நல்லபடியாக கிடைக்கும். இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி, அதை தவிர ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண லாபங்கள் வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் பூமி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய ஐடி பர்சனல், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை தவிர 2G 3G இந்த மாதிரியான இதில் இந்த காற்றலை இதில் வேலை செய்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த எழுத்து தட்டச்சு பணியில் இருக்கிறவங்க, பிரிண்ட் மீடியா, அதை தவிர வந்து இந்த சினி மீடியாவில் வந்து பிஹைண்ட் ஆர்டிஸ்ட்டு, இந்த இது அதாவது சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம். புதுசாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டங்கள் எது எதுன்னு ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வந்து தவிர்க்கணும். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் 8ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய மனமும் புத்தியும் பேதலிக்கக்கூடிய காலம். அந்த பேதலிக்கக்கூடிய காலங்களில் வந்து பிரயாணங்களை தவிர்க்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் மிக மிக சிறப்பானது. அதை தவிர்த்துட்டோம்னா அதனால் வரக்கூடிய கெடுபலன்லேருந்து நம்ம விலகிடுறோம். அதனால் வந்து அந்த நாட்களை தவிர்க்கணும். அந்த நாட்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 14/2/2024 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ 15/2/2024, 16/2/2024 ஆக இந்த 2.25 நாட்கள் வந்து இதை தவிர்க்கிறது நல்லது. தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் வந்து வராமல் போயிடும். அப்போது அதை அவசியமாக பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டியது. மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாசி மாதத்தினுடைய கோச்சார பலன்களில் எதனால் வந்து பாதிப்பு வருங்கிறதையும் அனுசரித்து ஐயா அவங்க வந்து சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதுகளை செய்துட்டு வந்தால் உங்களுக்கு அதனாலையும் நன்மை அடைய முடியும். ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. புதன் அப்படின்னாலே நம்ம பெருமாளை தான் சொல்லுவோம். பெருமாளுடைய ஸ்தலம் அப்படின்றது திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர் ஸ்தலம். இந்த வைத்திய வீரராகவருக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது வருகின்ற 10/3/2024 மாசி மாதம் அமாவாசை. மாசி 27ஆம் தேதி மாசி மாத அமாவாசை. அந்த மாசி மாத அமாவாசை அன்னைக்கு கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள குளத்தில் உள்ள மச்ச அவதாரம் மீன்களுக்கு உப்பும் பொரியும் வாங்கி போட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சாமி எனக்கு திருவள்ளூர் போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் என்றைக்காவது ஒரு சனிக்கிழமை சுவாமிக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிங்க, பிரச்சனை தீரும். சாமி எனக்கு அதுவும் போகிறது கஷ்டம் அப்படின்னாக்க வீட்டில் காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு காலையிலும் மாலையிலும் சூரிய உதய நேரத்திலும் சூரிய அஸ்தமன நேரத்துலையும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். இதெல்லாம் இல்லாமல் இதோட இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பெருமாளுக்கு இஷ்டமானது துளசி செடியை வாங்கி வீட்டில் வளருங்க. நீங்கள் மட்டும் வளர்க்காமல் ஒரு 11 பேருக்கு துளசி செடியை வாங்கி அவங்களையும் வளர்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நாம் மட்டும் நல்லா இல்லாமல் நம்மை சார்ந்தவங்களும் நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கும் மேன்மையான நிலை கிடைக்கும். சரி, இதை தவிர இந்த மாசி மாதத்தில் கன்னியா ராசிக்கு மொத்தமாக நல்ல பலன்கள் கெடுபலன்கள் என்னென்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதமான மாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும்
செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 3ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தினால எல்லா விதமான முயற்சிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவானின் பார்வையின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு கவனம் நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை இருக்க வேண்டியது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதன் மூலியமாக பண அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வேலையின் மூலியமாக கிடைக்கக்கூடும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதுவும் உங்களை சாராத மதத்தினர் வைத்து இருந்தீர்களேயானால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சாராத மதத்தினர் இனத்தினர் வைத்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா கேது பகவான் ராசியில் இருக்கிறது, சுபர்கள் பார்வையற்ற நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்கள் நிச்சயமாக இதை பார்க்கணும் அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.